இன்றைய முக்கிய செய்திகள். குட்டாம்பாளையம் பகுதியில் பணமோசடி செய்த சுந்தரி பிடிபட்டார். ஐயா, சுந்தரினா அந்த திருட்டு சுந்தரி தானே? ஆமாமா, அதே சுந்தரி தான். அந்த ஊரில் வசதியா இருக்கும் நபரிடம் நண்பர்கள் போல் பழகி உறவினர்கள் போலும் நடித்து அவர்களிடமிருந்து பணமோசடி செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இவர் இந்த மாவட்டத்தை மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களிலும் இந்த மாதிரியான கைவரிசைகளை செய்துள்ளார். பல மாவட்டங்களில் தப்பித்த இந்த சுந்தரி இப்பொழுது இந்த மாவட்டத்தில் தப்பிக்க முடியாமல் சிக்கியுள்ளார். இந்த பணமோசடி வழக்கில் கைதாகிய ஜானகி அவர்களை விடுவிப்பதாகவும் அரசாங்கம் சொல்லியுள்ளது. ஐயோ, மறுபடியும் வெளியே வராளா? ஏதோ கொஞ்ச நாள் தான் இந்த வீடு நிம்மதியா இருந்துச்சு, மறுபடியும் வந்து இங்க ஆட்டம் கட்டுவாளே, அவளை அங்கேயே போட்டு எதையா ஒண்ணு பண்ணி தொலைய வேண்டியதானே? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு அவர்களது பணத்தை உரிமையாளர்களிடமே ஒப்படைத்தது காவல்துறை. இதனால் காவல்துறையின் மதிப்பு உயர்ந்துள்ளது. அப்பா, எப்படியோ போன படம்லாம் வந்துருச்சாமா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயா, இவங்க இப்படி சொல்றாங்க. இப்ப இந்த ஜானகி இங்க வந்தானா என்னையா பண்றது? மா, டைவர்ஸ் கொடுத்ததுதாமா, சும்மா அத பத்தி பேசாதீங்க. ஐயா, என்னதான் இருந்தாலும் அவதானே இந்த வீட்டு மருமவ. மருமவளா? உன் மருமக என்னைக்காவது உனக்கு இன்னொரு மகளா நடந்திருக்காளா? ராட்சசி மாதிரி தான் நடந்திருக்கா. அவ பண்ணின வேலைக்கு இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. குப்பமா, இத்தனை வருஷத்துல நம்ம தம்பி போனதுல இருந்து அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சு. ஒரு நாளாவது அத்தன்றதுக்கு மறுவார்த்தை பேசியிருக்குமா? அது எங்க? அந்த பொண்ணோட காலை கழுவி குடிச்சா கூட இவளுக்கு அறிவு வராது. இவளை முடிச்சதுதான். இனி அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கறதா எனக்கு எந்த இதுவும் இல்ல. நாங்க இப்படி சொல்றோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வயசு போய் டைவர்ஸ் கீவர்ஸ்னா பாக்குற 4 பேர் என்ன பேசுவாங்க? இந்த வயசுன்னு இல்லைங்க, எந்த வயசா இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி வேணும். நிம்மதி இல்லாம இவ எந்த நேரத்துல எதை திருடிட்டு போவா, எந்த நேரத்துல எதை எடுத்துட்டு போவான்றதெல்லாம் கூட நமக்கு தெரியாம எப்படி வாழ முடியும்? ராத்திரி நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, என் தலையிலேயே கள்ள தூக்கி போட்டுவிட்டு இவ பாட்டுக்கு வீட்டுல இருக்க நகை நட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடிட்டானா பின்னாடி என் அம்மா என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆளு இருக்கும் போதே பீரோவை திறந்து காசை எடுத்துட்டு போய் அப்படி கொடுத்துருக்காளே. இந்நேரத்துக்கு அம்மா மட்டும் உண்மையான பணத்தை அங்க வச்சு மொத்த பணமும் போயிருந்தா என்ன பண்ணி இருக்கிறது? சொல்லுங்க பாப்பா. வந்து கேட்டவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்ல முடிஞ்சிருக்குமா? இதை ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்க முடியுமா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சுமூகமா முடிஞ்சிருச்சு இல்லையா? அம்மா, தயவு செஞ்சு சொல்றேம்மா, அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. ஐயா, சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க 250 பேருன்னு. ஆனா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். 300 பேருக்கு சமைச்சிருங்க. சரிங்க தலைவரே. சாப்பாடு லிஸ்ட் கொடுத்தனே, வாங்கிட்டீங்களா? கொண்டு வந்து பையன் கொடுத்தான் தலைவரே, அதுக்கேத்த மாதிரி பொருளை வாங்கிக்கிறேங்க. பரவாயில்ல, தலைவர் வெளியேதும் போயிருவாருன்னு நினைச்சேன், இங்கதான் இருக்காரு. அப்புறம் வந்த உடனேயுமே வந்துட்டு இந்த ஜூஸ் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருங்க. அப்புறம் ஏதோ சொன்னாங்க, இளநீர் பாயாசமா என்னமோ சொன்னாங்க, அதையும் என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் செய்ய தெரியும் தானே? அதெல்லாம் செஞ்சிடலாம் தலைவரே, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. சரி, மத்ததுன்னா ஏதாவது கூப்பிடுறேன், போங்க போய் அதை பாருங்க. இப்ப டீ போடலாம் தலைவரே? இப்ப இங்க என்ன ஒரு 10 பேர் என்னமோ தானே வேலை செய்யறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி மட்டும் டீயை போடுங்க. டீமா போட்டு பால் சர்க்கரையை வீண் பண்ணாம. சரிங்க தலைவரே. தலைவரே, அதே நம்ம வடக்கடைக்காரரா? வாங்க வாங்க. என்ன தலைவரே? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? தலைவரே, அதான் கேட்டேன்ல, சமுதாய கூடத்துல நம்ம மனைவிக்கு வளகாப்பு பண்ணணும்னு நீங்களும் அன்னைக்கு சரின்னு சொன்னீங்க. 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். அதோட ஆமல மறந்தே போயிட்டேன் பாருங்க. நாளைக்கு தானே மொத்த பணமும் கட்டுற மாதிரியே? எப்படி? நாளைக்கு இல்ல தலைவரே, நாளைக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் காசு எதுவும் கிடைக்கல, அதனால இப்பதான் கிடைச்சிட்டு அதான் கொண்டு வந்தேன். சரியா, பண்ணிடலாம். என்னங்க தலைவரே, காசு எவ்வளவு இருக்கு? 60,000 ரூபாய் மொத்தம் சொன்னீங்க, சாப்பாட்டுக்கு மண்டபத்துக்கு சேர்த்து. இதுல அன்னைக்கு 15,000 ரூபாய் கொடுத்துட்டேன், இப்ப 45,000 ரூபாய். சரியா, சிறப்பா பண்ணிடுவோயா. சரிங்க தலைவரே. என்ன கட்டுச்சோறு மட்டும் தானே, இல்ல சாம்பார் ஐட்டம்லாமா? இப்பயும் வளகாப்புக்கு மாதிரி பண்ணிருங்க தலைவரே. சரியா, சரி, அந்த மாதிரியே பண்ணிடுவோம். இன்னைக்குல இருந்து நாங்க எல்லா வீட்டுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சொல்ல ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு சாயங்காலம் எனக்கு எப்படின்னு சொல்லிடுறீங்களா தலைவரே? கரெக்டா விசேஷம் காலையில 9 மணிக்கு தானே, எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் ரெடி ஆயிரும். சரிங்க தலைவரே. சரிப்பா, அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க தலைவரே. இந்த ஆடி மாசம் முடிஞ்சாலும் முடிஞ்சது, அடுத்தடுத்து விசேஷம் தான். ஒரு நாள் கூட ஃப்ரீயே இல்லையே. நாளைக்கு இவங்களுக்கு 9 மணிக்கு, அவங்க வீட்டுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு. அப்பா செம்ம வேலை இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சதே இல்லை. முதல்ல நான் ஆசைப்பட்டேன், அது உனக்கே தெரியும். அவனால நான் உயிராகவே இருந்தேன். ஆனால் அவனுக்கு என்னோட அன்பு பெருசாகவே தெரியல.
ஆனா அவன் போயிட்டான்னு நான் எவ்வளவோ கோவம் இருந்துச்சு. ஆனா அதை விட அதிகமா என் மேல பாசம் வச்சிருக்க என் மாமா எனக்கு கிடைச்சிருக்காரு. இதுக்காக தான் அதை இல்லாம பண்ணனியோன்னு எனக்கு இப்ப தோணுது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமாவுக்கு வேலை இல்லைன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதுவே போதும். மாமாவுக்கு எப்போ வேலை கிடைக்குதோ கிடைச்சிட்டு போட்டோம். மாமாவை நான் பார்த்துப்பேன். அப்போ வேலை கிடைக்கல, இப்போ கிடைச்சிருச்சு. நம்ம வீட்டில் தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஓகே சொல்லணும். நான் எப்படியாவது வேலைக்கு போய் மாமாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும். அண்ணனும் பாவம். காவியா ரொம்ப நல்லவதான். ஆனால் நானுமே காவியாவை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். என்னடா இது, நம்ம வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன வேண்டுதல்? வேண்டுதல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போலயே. ஐயோ மாமா, நீங்களா? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். என்ன மேடம், நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன வேண்டுதல்? ஒன்னும் இல்ல. அட சொல்லுங்க. வெளியே சொன்னா பலிக்காது, அதனால சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி சரி, போனீங்களே, என்ன மாமாச்சு? வேலை கிடைச்சதா? எப்பயும் போலதான். எப்பயும் போலனா வேலை கிடைக்கலையா? என்ன, நான் வேலை கிடைக்கலன்னு சொன்னோன்னே சோகமா இருப்பேன்னு பார்த்தா உன் முகத்துல கவலையே இல்லாத மாதிரி இருக்கு. எதுக்கு கவலைப்படணும்? புருஷனுக்கு வேலை இல்லைன்னா பொண்டாட்டி வருத்தல்ல படணும். நீ என்ன சந்தோஷப்படுற? ஏன்னா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? வேலை கிடைச்சிருச்சா? ஆமா மாமா, அன்னைக்கு நான் வெளியே போறேன்னு சொன்னேன்ல, அதான் ஒவ்வொரு கடையிலையும் வேலைக்கு கேட்டேன். இப்போ நகைக்கடையில இருந்து காலையில ஃபோன் பண்ணாங்க, வேலை இருக்கு வாமான்னு. அதான் போயிட்டு சேர்ந்துட்டு வந்தேன் மாமா. ஏய், என்ன நீ லூசா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கம்முனு வீட்டோட இரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீ எங்கேயும் போய் கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? வேலை கிடைச்சிருச்சா? ஆமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மந்த்லி இப்போ 20,000 சொல்லியிருக்காங்க. அதனால இனி போக போக இன்க்ரிமெண்ட் அது இதுலாம் கிடைக்கும். நீ எங்கேயும் போய் கஷ்டப்படுற அவசியம் இல்லை. நீ வீட்டோட இரு, அது போதும் எனக்கு. பரவாயில்ல மாமா, நீங்க இதுக்கு முன்னாடி 35,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க. இப்போ எனக்கும் நான் 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க மாசம். எப்படியும் பார்த்தோம்னாலும் மாசம் 35 ரூபாய் வந்துடும். அப்புறம் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துருமில்ல. ஏய், வெளியே போய் வேலை செய்யறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நினைச்ச நேரம் போகணும், நினைச்ச நேரம் கூப்பிடுவாங்க, வரணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. கம்முனு வீட்டோட இரு. இல்ல மாமா, எனக்கும் ஒரு சில ஆசைகள் தேவைகள்லாம் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க கூடாதுல்ல, அதான். இங்கே நான் சம்பாதிக்கிறதே நம்ம எல்லாத்துக்காகவும் தான். உன்னோட தேவைகளை நான் செய்யாம வேற யார் செய்வா? கம்முனு இரு நீ, அது போதும் எனக்கு. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். அத்தை மாமா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான். உங்களுக்கு டீ தானே, டீ போட்டுறேன். ஷோ, நான் என்ன சொல்றேன், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. வேலைக்கு போறான், வேலைக்கு. முதல்ல அத்தைக்கு, அதுக்கப்புறம் தான் உனக்கு. அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். பொறுமையா இருக்கணும். நீ எதை ஆசைப்படல, அன்பு போட்டு விடுங்க, அப்புறம் கூட எனக்கு போட்டுக்கலாம். இரு, அவ்வளவுதான் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு போட்டு விடுறேன். அவ சும்மா கையை முழுக்க அப்பிக்கிட்டு துணி முழுக்க அப்பிக்கிடுவா. அந்த துணியை துவைச்சு எடுக்க முடியாது. அதனாலதான் இவளுக்கு இதெல்லாம் அடிச்சு விடுறதுன்னா இவ தூங்கும் போது அடிச்சு விடுறது. முழிச்சிருக்கும் போது அடிச்சு விட்டோன்னு வச்சுக்க, வாயில போட்டு சூப்பவும், அந்த இதை போட்டு கையில உடம்புல எல்லாம் தேய்க்கவும் எப்ப பெரும் பாடுபடுத்திடுவா. பாத்தியா, வந்தது வராதமா போட்டு கொடுக்கறத. என்னக்கா திமிரா? என் மருமகளுக்கு போகுதா மத்த எல்லாத்துக்கும்? அப்ப முதல்ல என் மருமகளுக்கு போடுங்க. ஓ, அப்ப உன் பொண்டாட்டிக்கு போட வேணாமாடா? இப்ப சொல்லுங்க, எனக்கு போடணுமா இல்ல அன்பு குட்டிக்கா? அடி பெருஞ்சிக்கல்ல சிக்க விட்டாங்களே, இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் அடி கன்ஃபார்ம். சொல்லுங்க மாமா, எனக்கு அன்பு குட்டிக்கா? யாருக்குமே வேணாம், எங்க அம்மாவுக்கு போட்டு விடுங்க. போட்டான்டா வெடிய. என்ன என்ன விஷயம்? ஏமா, உன் மருமவளுக்கும் அவனோட மருமவளுக்கும் சண்டை. என்ன? மகாவுக்கு நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்பு குட்டி எனக்கு போட சொன்னிச்சு. நான் அப்புறமேட்டுக்கு போட்டு விட்றேன்னு உடனே அவங்க மாமங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட். அவங்க மாமங்கிட்ட போய் கேட்டோன்னே என் மருமவளுக்கு தான் முதல்ல போடணும்னா, இப்போ மக எனக்கு போடணுமா இல்லை உங்க அன்பு குட்டிக்கான்னு கேட்டு 2 பேத்துக்கு சண்டை. உடனே உன் பையன் எங்க அம்மாவுக்கு போடுங்கன்னு உன் பக்கம் திருப்பிட்டாமா. வாமா வச்சுக்குவேன். நான் எங்க இதெல்லாம் வைக்கிறேன்? அந்த காலத்துல வச்சது இப்ப இதெல்லாம் பாக்குறதே அரிது. ஏத்த இதெல்லாம் எந்த காலத்துல வேணாலும் வைக்கலாத்த, வாங்கத்த வந்து வச்சுக்கோங்க. ஆட வேண்டாமா, இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாக்குற 4 பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க? பாரு, புருஷன் இறந்துட்டான், பிள்ளைங்க எல்லாம் பெருசா
எதுக்கு அதெல்லாம் 4 பேர் பேசுறதுக்கு எதுக்கு இடம் கொடுக்கணும்? அந்த 4 பேருக்காகவா நம்ம வாழ்றோம்? நம்ம சந்தோஷத்துக்காக தாம்மா வாழணும். நீங்க சந்தோஷமா தான் அது போதுமா எனக்கு? அம்மா அப்புறம் இந்த சமுதாய கூட மண்டபம் இருக்குல்ல? ஆமையா ஏதோ காசு கொடுக்க போறேன்னு? ஆமாமா, காசு கொடுத்துட்டேன் மொத்தமா. நாளைக்கு வளகாப்பு இருக்க மாதிரி இருக்கும். இன்னையில இருந்து அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லிருங்க. காசு அதுக்குள்ள புரட்டிட்டியாடா? அதெல்லாம் ரெடி பண்ணி கட்டியாச்சுக்கா. சாப்பாட்டுக்கு எப்படி? எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டியாச்சு. எப்பா ஒரு வழியா வளகாப்பு பண்றதுக்கு 4 கூடி வந்துருச்சுப்பா. எத்தனை நாள்? சரி சரி, அப்ப இன்னைக்கே போயிட்டு அங்க அண்ணி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட இங்க ஊருக்குள்ள சொல்லிக்கலாம். அத்தை, எங்க அம்மா அப்பா குடும்பத்துக்கு சொல்ற மாதிரி இருந்தா எனக்கு இந்த விசேஷமே வேண்டாம். என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க வந்து திருநீ வைக்கிறது இல்லையா உனக்கு? எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்களா, அது போதும் அத்தை. அவங்கள வரணும் நிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு என்னத்தை செஞ்சுட்டாங்கன்னு அவங்கள நான் போய் நடுவில் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் வேண்டாம், அவங்க இதுவும் வேண்டாம். இங்க பாரு மகா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஆத்திரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது, அது தப்பா தான் இருக்கும். இப்போ அவங்கள வேணான்னு ஒதுக்கலாம், அதுக்கப்புறம் ஒதுக்கிட்டோமேன்னு சொல்லி காலம் முழுக்க அது ஒரு கருப்பு பக்கமாவே நம்ம வாழ்க்கையில மாறிடும். என்னைக்கும் இப்படியெல்லாம் யோசிக்காத. அவங்களும் வரட்டும். அவங்க கெட்டவங்களா இருந்தா இருந்துட்டு போறாங்க, நம்ம நல்லவங்களா இருந்துட்டு போவோம். இல்ல நீ அவங்கள உறவே வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அவங்க யாரும் என்னோட இதுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வளகாப்பு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அத்தை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மண்டபத்துக்கு காசு கூட கட்ட முடியாம போயிருக்கும். எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவங்கதான் காசு கொடுத்தாங்க மண்டபத்துக்குன்னு சொன்னா அதுக்கும் கோச்சுக்கிட்டு வளகாப்பே வேணானுவா. என்ன பண்றது? அவங்க உறவு வேண்டானா வேண்டாம் நீ. முடிஞ்சதுதான். என் பெரியம்மா குடும்பத்தை கூப்பிடுறீங்களா? அது சரி, அவங்க நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்களை கூப்பிடணுன்ற எந்த அவசியமும் இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? பெரியத்தைய கூப்பிடுங்க, சின்னத்தைய கூப்பிடாதுன்னு. சின்னத்தை வரலன்னா பெரியத்தை எப்படி வருவாங்க? நான் முக்கியம் நினைச்சா அவங்க கண்டிப்பா வருவாங்க. இல்லையா விடுங்க, பாத்துக்கலாம். எனக்கு நீங்க எல்லாரும் போதும், நீங்க மட்டும் போதும். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம். நிவேதா, நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.